அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழர் கட்சி மீண்டும் மீண்டும் வளர்ச்சியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய இன்னல்களை கொடுத்தார்கள் இந்த பிஜேபி கட்சி. சின்னத்தை முடக்கினார்கள், எங்கள் சின்னத்தை வேறூருக்கு கொடுத்தார்கள், எங்களுக்கு புதிய சின்னத்தை கொடுத்தார்கள். 10 நாள் இருக்கும்போது, எலெக்ஷன் இருக்கும்போது புதிய சின்னத்தை கொடுத்தார்கள். தமிழகத்தில் விவசாய சின்னத்தை மற்றொரு கொடுத்து இந்த எலெக்ஷனில் எல்லா இடத்துலையும் மற்றொரு நிப்பாட்டி வச்சாங்க இந்த பிஜேபி. அந்த அளவுக்கு புறமுது குத்துனாங்க. அமித்ஷா என்ன சொல்கிறா, அப்படி ஒரு தமிழன் ஒரிசாவை எப்படி ஆள்வது என்று அங்கே போய் தமிழனை பற்றி தாக்கி பேசுகிறாரு. மோடி தமிழனை திருடன் என்கிறார். எவ்வளவு பெரிய துரோகத்தை தமிழன் சந்தித்து கொண்டு இருக்கிறான் என்பது தமிழ் சொந்தங்கள் நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழனுக்கு வளர்ச்சியை கண்டு மற்றவன் புறமுது குத்துறதான் வேலையே. திராவிடன் நமக்கு புறமுது குத்துறான் இல்லையா? ஏன் நம்ம தமிழனே திராவிடம் பக்கம் ஆரியன் பக்கம் ஜாடரா அடிச்சு புறமுதுக்கு நமக்கு குத்துறான் இல்லையா? தமிழனுக்கு அதுபோலதான் எண்ணற்ற புறமுது குத்தி சகுனி வேலை செய்து நான் தமிழர் கட்சியின் தமிழர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவன் அவனே வீழ்ந்து விடுவான். இதுதான் உண்மை. அன்பு சொந்தங்களே, அண்ணாமலை என்ன வாய்ஸ் விடால் என்ன 2024க்கு பிறகு நான் தமிழர் கட்சி அடையாளம் இல்லாமல் போயிருந்தார் அண்ணாமலை. எங்கே அண்ணாமலை? வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்குதுப்பா. என்ன பண்ண போற இப்போ? நீ கோயம்புத்தூரில் நீ நின்ன அண்ணா, அப்படி இல்லைண்ணா இப்படி என்னான்னு கோயம்புத்தூரில் நீ நின்ன ஜெயிச்சிட்டியா? வாஸ் அவுட். தமிழகத்தில் உன்னை போல 100 அண்ணாமலை, உன்னை போல 100 மோடி வந்தாலும் தமிழகத்தில் பிஜேபி வாஸ் அவுட். இதுதான் உண்மை. அன்பு சொந்தங்களே, உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். திராவிடர்கள் திருடர்கள் என்று தெரிந்து திரும்ப இவர்களை அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பது திருடனின் குற்றமா அல்லது மக்களின் குற்றமா? புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் உண்மையான அன்பு சொந்தங்களே. வரலாற்று படைத்தது நான் தமிழர் கட்சி. ஓட்டுக்கு பணம் இல்லை, ஊடகம் இல்லை, யாரு கூட கூட்டணி இல்லை, மக்களோட கூட்டணி. சின்னம் பறிக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் புதிய சின்னம் கொடுத்தார்கள். எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்க, எவ்வளவு இன்னல்களை, எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார்கள் நான் தமிழர் கட்சிக்கு இந்த ஆரியனும் திராவிடனும் கூட்டுக்களவாணி செய்து. இருந்தாலும் இந்த எலெக்ஷனில் மேன்மேலும் வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். 36 லட்சமா? அது மட்டுமா அப்படின்னா அன்பு சொந்தங்களே, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளாக நான் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையரால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக உருவெடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே. தமிழனை வீழ்த்த நினைப்பவன் அவனை வீழ்ந்து விடுவான். இதுதான் உண்மை. அதனால் நான் தமிழர் கட்சி பெரும்பான்மையான வளர்ச்சி பாதை தான் நோக்கி போயிட்டுருக்கு. ஒன்றுமே இந்த எலெக்ஷனில் பெரிய சாதனை தான் நான் தமிழர் கட்சி. வரலாற்று படைத்த சாதனை நான் தமிழர் கட்சி. எப்பா பிஜேபி ஒருத்தர் வாக்குச்சாவடி முகூர் 10,000 ரூபா கொடுக்குறான், கேன்வாசிங்க்கு ஆளுக்கு 5,000 ரூபா கொடுக்குறான், திராவிட மதுவை ஊற்றி கொடுக்குறான், ஓட்டுக்கு 1000 2000 கொடுக்குறான். எப்பா இதெல்லாம் நான் தமிழர் கட்சிகள் செய்யலையப்பா. தூய அரசியலை எடுத்து முன் வைக்கின்றது. என்ன அரசியலை வைக்குதுன்னா, நம் நிலத்தை, இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும், விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும், விலைவாசியை காப்பாற்ற வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டும், தூய அரசியலை கொடுக்க வேண்டும், மருத்துவத்தை கொடுக்க வேண்டும், கல்வியை கொடுக்க வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று போராடிட்டு இருக்கு. பட்டி தொட்டி மூளை முடுக்க எல்லா பகுதியிலும் ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு வெடிக்குதுன்னா உடனே போய் நிற்கிறாங்க நான் தமிழர் கட்சி. எல்லாத்துக்கும் மக்களுடைய குரல் கொடுக்கிறவ ஒரே கட்சி நான் தமிழர் கட்சி தான்.
நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்து பிஜேபி காரனும் இந்த திமுக திராவிடர் காரனும் ஒன்று கூடுறான், பயப்படுறான். நாம் தமிழர், ஐயோ நாம் தமிழர் கட்சி ஆட்சி பிடிச்சிருமா, நாமெல்லாம் வந்து மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போகணுமா? ஐயா 26 மூட்டை கட்டிட்டு போக தான் போகிறீங்க. இதுதான் உண்மை. அண்ணாமலை நீ எத்தனை சூழ்ச்சி பண்ணாலும் சரி, தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு போய்கிட்டே இருப்போம். இப்போ 36 லட்சமா, 31லேருந்து 36ஆ? அடுத்தது டைரெக்டாக அண்ணன் ஆட்சி அறையில் தான் உட்கார போகிறாரு, சிஎம் தான். இங்கே பப்பு வேகாது தமிழகத்தில். பிஜேபி என்ற ஒரு கட்சி, திராவிட கட்சியும் நாளடைவில் அது மக்களுடைய திருத்தங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு மக்களாக தான் முன்வந்து திராவிட கட்சியும் வேண்டாம் பிஜேபியும் வேண்டாம் என்று நினைத்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அணையில் உட்கார வைக்க போகிறாங்க தமிழக மக்கள். நாம் தமிழர் கட்சி வாக்களித்து தூய வாக்காளர்கள் அனைவருக்கும் உங்கள் பிள்ளைகள் நன்றிகளும் வணக்கங்களும் குறிப்பிடுகிறோம். நாம் தமிழர்.